பொங்கல் வழியிறது வந்து கிழக்கு திசை வடக்கு திசை நோக்கி வந்ததுன்னா அந்த வீட்டில் வந்து செல்வ கடாட்சம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அழுக்கு வந்து வேறு, அழுக்குங்கிறது வேறு. அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த அழுக்கு பூராமே என்ன பண்ணாங்க, வெளியே வந்த பிறகு அந்த அதுலேருந்து கொஞ்சம் நஞ்சம் பொங்கி வந்த பிறகு அழுக்கு இருந்தால் அதை கரண்டில் அப்புறப்படுத்தி வச்சுட்டு அப்புறம் இந்த சுடுதண்ணி பூரா எடுப்பாங்க. சுடுதண்ணி பூரா ஒரு பாதி பானை அளவுக்கு எடுத்து போட்டு அப்போ அரிசி எவ்வளோ வைக்கிறாங்களோ அந்த முறைப்படி அரிசி புதுசாக பச்சரிசி வாங்கிட்டு அந்த விவசாயத்தில் பண்ண அரிசி தான், முதல்ல விவசாயத்தில் பண்ண அரிசி தான் ஒழிய இப்போ நடைமுறையில் எல்லாமே கடையில் தான் வாங்கி பண்ணுறாங்களோ. ஆனால் ஆக்சுவலாக விவசாயிகள் அப்படிங்கிற போது அது அடுத்த நாள் மாட்டு பொங்கல். அது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருமே வாங்குகிறோம். அவங்க இஷ்டப்படி கட்டாயம் பண்ணலாம். இது வந்து எல்லா தொழில் செய்கிறவங்களும், இது குறிப்பிட்டு இந்த தொழில் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லா தொழில் மடக்கும் சூரியனை வழிபடுதல் ரொம்ப நல்லது. இப்போ ஜோதிட தொழில், இப்போ நம்மளாம் ஜோதிடம் பண்ணுறோம். எந்த தொழில் பண்ண, ஏன்னா ஜோதிடம்னு நான் சொல்லக்கூடாது, எல்லா தொழில்காரரும் அத்தனை பேரும் வழிபடக்கூடியது அது. அப்போ சூரியன் நோக்கி வச்சு பொங்கல் வைக்கிறோம். பொங்கல் பானை வெந்தாச்சு, வெஞ்சு ரெடி ஆகிடுது, அரிசி போட்டு பொங்கல் எல்லாம் வச்சாச்சு. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த முந்திரி பருப்பு போடுறது, இப்போ இதெல்லாம் போடுறது, நெய் ஊற்றுறது, அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. என்னென்ன ஐட்டம் போடணுமோ சர்க்கரை, வெல்லம் போடுவாங்க. அதையே இதெல்லாம் வந்து முறைப்படி பண்ணுவாங்க.